ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்வாதி ஃப்ரம் சஸ்திகா டிசைன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளீட்டட் டக்கின் மாடல் மேக்ஸி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் லைனில் வந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும். என்னோடய ஷோல்டர் வந்து 15, ஸோ 7.5 வந்து மார்க் பண்ணுறேன். 7.5 மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக் வித் மார்க் பண்ணுறேன். நெக் வித் வந்து 3 inch அண்ட் தென் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1 inch. ஸோ ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1 inch வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து நெக் வித்தையும் ஷோல்டர் ஸ்லோப் லைனையும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மார்க் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து 6 inch, பேக் நெக் வந்து 3 inch. ஸோ பேக் நெக் டெப்த் ஏரிப்படி ஷோல்டர்லேருந்து 1 inch வந்து முன்னாடி வச்சு ஆர்ம் லைன் வந்து ஆர்ம் ரவுண்ட் டெப்த் வந்து 6.5 inch மார்க் பண்ணி ஆர்ம் ரவுண்டோட லைன் வந்து மார்க் பண்ணுறேன். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34. ஸோ அதுக்கு 34 டிவைடட் பை 4 பண்ணி ஸோ 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணுறேன். ஸோ ஆர்ம் ரவுண்ட் லைன் வந்து டெப்த் மார்க் பண்ணதில் மிட் பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பேக் கர்வ் வந்து ட்ரா பண்ணுறேன். பேக் கர்வ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்க்குறேன். என்னோடய எக்ஸாக்ட் ஆர்ம் ரவுண்ட் லைன் வராததுனால கம்மியாக வரதுனால 1 centimeter வந்து டவுன்வர்ட்ஸில் ஷிஃப்ட் பண்ணி கர்வை ரீட்ரா பண்ணி திரும்ப மெஷர் பண்ணும் போது என்னோடய எக்ஸாக்ட் ஆர்ம் ரவுண்டோட வேல்யூ வந்து கரெக்டாக வருது. ஸோ இப்போ வந்து நமக்கு கம்மியாக வருது அப்படின்னா கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 centimeter ஷிஃப்ட் பண்ணி கர்வை வந்து ரீட்ரா பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வருது அப்படின்னா மேலே 1 centimeter ஷிஃப்ட் பண்ணி அதை வந்து ரீட்ரா பண்ணி செக் பண்ணணும். ஸோ டீட்டெயில்டாக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆர்ம் ரவுண்டு டெப்த்து தியரி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 inch வந்து மிட் பாயிண்டில் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் கர்வ் ரீட்ரா பண்ணி திரும்ப செக் பண்ணுறேன். என்னோட எக்ஸாக்ட் ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் ஷோல்டர் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைன் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் வந்து 9.5. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேஸ்ட் லைன் வந்து 14.5 மெஷர் பண்ணி மார்க் பண்ணுறேன். லைன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்னோடய பஸ்ட் ரவுண்ட் வந்து 36. ஸோ இது வந்து 36 சைஸுக்கான பேட்டர்ன் டிராஃப்டிங் இது. ஸோ இப்போ செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் ரவுண்ட் அண்ட் வெய்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே டிவைடட் பை 4 தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஈஸ் கொடுப்போம். ஈஸ் வந்து எதுக்குன்னா ட்ரெஸ்ஸோட லூஸ்க்கு. ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக பாடி மெஷர்மெண்ட்டில் பேட்டர்ன் வந்து டிராஃப்ட் பண்ணுறோம். ஸோ அப்படியே போட்டோம்னா ட்ரெஸ் நம்மளால் போட முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் லூசிங் பர்பஸ்க்காக ஈஸ்ன்னு கொடுப்போம். ஸோ ஈஸ் வந்து அக்கார்டிங் டு அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். எய்தர் வந்து அவங்க 1/4 கொடுத்துக்கலாம், 1 inch கொடுத்துக்கலாம், இல்லை 1/2 inch கொடுத்துக்கலாம், இல்லை 3/4 கொடுத்துக்கலாம். எல்லாமே அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நான் இங்கே வந்து 1 inch லூஸ் கொடுத்ததுக்கப்புறம் பேட்டர்னை வந்து டிராஃப்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய செஸ்ட் ரவுண்ட் வந்து 34, பஸ்ட் வந்து 36, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 32 எல்லாமே டிவைடட் பை 4 கொடுத்து ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து பேட்டர்னை மார்க் பண்ணி சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணுறேன். சீம் அலவன்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம எக்ஸாக்டாக நம்ம ஸ்டிச் போடுவோம்ல அதுதான். ஸோ ஷோல்டருக்கு வந்து 1/2 inch, நெக்குக்கு வந்து 1/4, ஆர்ம் ரவுண்டுக்கு வந்து 1 centimeter, கீழே சைட் பார்ட்டுக்கு வந்து 2 inch கொடுத்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற ஃப்ரண்ட் கர்வ் வந்து கட் பண்ணுறேன். ஸ்லீவ் கிராஃப்டிங் பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன், 5.5. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு கேப் ஹைட் வந்து 4 inch மார்க் பண்ணிவிட்டு ஸோ ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து கேப் ஹைட்டுக்கு வந்து ஆஃப் த ஆர்ம் ரவுண்ட் மெஷர் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். ட்ரா பண்ண அந்த லைனில் வந்து மிட் பாயிண்ட் எடுத்து சென்டர் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் வந்து பேக் கர்வ் அண்ட் ஃப்ரண்ட் கர்வ் ட்ரா பண்ணுறேன். எப்படி ட்ரா பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ எப்படி வந்து அந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன், ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன்றதை நல்லா பாருங்கள். இப்போ ட்ரா பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் கர்வ், பேக் கர்வ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ ஓவராலாக வந்து கீழே வந்து 1 inch, சைடில் 2 inch, அந்த ஆர்ம் அந்த கர்வ் கிட்ட வந்து 1 centimeter மார்க் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நாச்சஸ்லாம் எங்கெங்கே கொடுக்குறேன்றதை பாருங்கள். ஸோ அது வந்து எதுக்குன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நாச்சஸ் கொடுக்குறோம். சென்டர் நாச், சைட் நாச் எல்லாம் எப்படி கொடுக்குறேன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் தான் நான் வீடியோவே பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறன்றது உங்களுக்கு புரியும். அண்ட் கட்டிங்கு டிராஃப்ட் பண்ணது எல்லாத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணி லைனிங்லேயே இல்லை மெயின் ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.